ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது இப்போ நடந்த ஜேடிஓ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ஜேடிஓ இன்று நடந்தது 31/8/2025 இன்றைக்கி நடந்த ஜேடிஓ எக்ஸாமோடைய டெக்னிக்கல் பேப்பர் இல்லாமல் ஜேடிஓ எக்ஸாமோடைய ஜிஎஸ் பேப்பர் பார்க்குறோம். அதில் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் அதுலேருந்து ஒரு கொஸ்டின். நம்ம எப்பவுமே இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவித்தது யார், அதோட முதல் தலைவர் யார் அப்படின்ற பேசிக் ஸ்டாண்டர்ட் பார்ப்போம். அது பம்பாயில் முதல் கூட்டம் நடந்தது எல்லாம் பார்ப்போம். இதிலேருந்து எக்ஸ்ட்ரா அவங்க கொஸ்டினோட ஸ்டாண்டர்டில் எப்படி மாறுது அப்படின்றது இந்த கொஸ்டின் பார்ப்போம். இதில் ஒரு 4 ஆப்ஷன் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி கீழ்கான கூட்டங்கள் எது சரியானது போட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், வைசிராய் டஃப்ரின் பிரபுவின் அனுமதியின் பேரில் ஏஓ ஹியூம் 1885ஆம் ஆண்டு தேசத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு. ஏஓ ஹியூம் தோற்றுவித்தார் தெரியும். அப்போ டஃப்ரின் பிரபு வைசிராய் இருந்தால் தெரியும். 1885 டிசம்பர் 28 அப்படின்றது இந்த கொஸ்டின் தெரியும். ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட்டுன்னு இதில் இருக்கிறவங்க 1ABD இது 3மே இருக்குது. ஸோ இதில் 3ல் சி வராது, இதில் 3ல் ஏதாவது ஒன்று தான் இருக்குன்னு தெரியும். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பம்பாயில் தான் முதல் கூட்டம் தெரியும். ஆனால் இது எக்ஸ்ட்ரா டேட்டா என்னென்னா 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு நம்ம தெரியல, நம்ம பார்த்ததும் இல்லை. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பண்ணால் இம்மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இந்து பத்திரிகையின் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியர். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அதாவது முதல் கூட்டத்தில் 72 பேர். அடுத்த பாயிண்ட் அதான் இருக்குது பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்தும் 480 பேர் பங்கேற்றனர். இது தவறான கொஸ்டின், தவறான ஆப்ஷனாக இருக்குது. 4வது ஆப்ஷன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 4 செகண்டை தவிர 4 இருக்குது. ஸோ நமக்கு இது தெரியலனாலும் பி ஆப்ஷன் தான் ரைட்டுன்னு நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஏன்னா 4th ஆப்ஷன் ஏவிலையும் 4th இருக்குது, சிலையும் 4th இருக்குது, டிலையும் 4th இருக்குது. 4th ஆப்ஷன் இதில் தான் இல்லை. ஸோ இதுலேருந்து எக்ஸ்ட்ரா டேட்டா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்பாயில் முதல் காங்கிரஸ் மாநாட்டில் 9 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டாவும், முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இந்து பத்திரிகையின் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியர். இது முதல் கூட்டத்தில் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. இங்கே 480 பேர்னு இருக்குது, 72 பேர் தான் சரியானது. இதுக்கான புக் சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போன்னா, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் சார் புக்கில் இருந்து சில பாயிண்ட் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. பாயிண்ட்டு ஒரே இடத்துல கிடைக்கல, நமக்கு தனித்தனியாக பாயிண்ட் எடுத்து பாருங்க பாருங்க. வரலாற்றின் சிறப்பு, வைசிராய் டஃப்ரின் பிரபுவின் ஆசீர்வாதத்துடன் ஏஓ ஹியூமால் துவங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ். அதிலிருந்து என்ன தெரியுது, அந்த சோர்ஸ்லேருந்து வைசிராய் டஃப்ரின் பிரபுவின் அனுமதியுடன் ஏஓ ஹியூம் தொடங்கப்பட்டது முதல் பாயிண்ட் சரின்னு நமக்கு தெரியுது. அடுத்த பாயிண்ட் பம்பாயில் கூடிய முதல் காங்கிரஸ் மாநாட்டு. இதில் 9 தீர்மானங்கள். இது எல்லா புக்லையும் தேடி பார்த்தேன். பம்பாயில் கூடிய முதல் காங்கிரஸ் மாநாடுன்னு தெரியும். மற்ற புக்கு நம்ம 10th சோசியல் சயின்ஸும் பார்த்துட்டேன், 12th சோசியல் சயின்ஸுன்னு பார்த்துட்டேன், தற்கால தமிழ்நாடு வரலாறும் பார்த்துட்டேன். அதிலேருந்து 9 தீர்மானங்கள் அப்படின்ற ஆப்ஷன் எதுலேயுமே எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 72 நேர்மையான விசுவாசமுள்ள அக்கறையுள்ள இந்திய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 4th பாயிண்ட் பார்த்தோம்னா எத்தனை பேர் கலந்துட்டாங்க, அதில் 480 பேர்னு இருக்கும். மொத்தம் 72 பேர் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் இம்மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தார் இந்து பத்திரிகையின் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் இருக்குது. இந்த ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட் கரெக்டுன்றது தான் நமக்கு தெரிய வருது. ஆனால் இதுவே நம்மளுடைய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்ற வெங்கடேசன் சார் புக்கில் முதல் மாநாட்டு தமிழ்நாட்டின் பிரதிநிதிகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இதில் எத்தனை பிரதிநிதிகள் இருந்தாங்க, 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடிய கழகம் கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகள் சென்னை மாநிலத்திலிருந்து சென்றவங்க 21 பேர். அதாவது சென்னை மாநிலங்கும் போது அப்போ என்னவாக இருந்தது, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாம் கலந்துருக்கோம். அதில் குறிப்பாக பாருங்க, தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் 16 பேர் தான். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, 16 பேர். இதில் பாருங்கள், அந்த தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்களே, அதில் முதல் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக WC பானர்ஜியின் பெயரை வழிமொழிந்து மாநாட்டின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதியான எஸ் சுப்பிரமணிய ஐயருக்கே கிடைத்தது. இதில் எஸ் சுப்பிரமணிய ஐயர்னு கொடுத்துருக்காங்க. இதில் எஸ் சுப்பிரமணிய ஐயர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது ஜி சுப்பிரமணிய ஐயர்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இம்மாநாட்டின் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இந்து பத்திரிகையின் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியர். இதே 10th ஹிஸ்ட்ரி புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்து பத்திரிகையின் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியரை பற்றி கொடுத்துருப்பாங்க.
தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அதில் பார்த்தீங்கன்னா 1878 இது இந்து எனும் செய்தி பத்திரிகை தொடங்கியவர் ஜி. சுப்பிரமணியம். அடுத்து 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தேசிய பருவத்தையும் தொடங்கினார். இந்த சுப்பிரமணியன் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எஸ் சுப்பிரமணியன் ஜி. சுப்பிரமணியன்றது டிஃப்ரெண்ட் ஆகுது. ஆனால் டிஎன்பிசியோட இந்த அஃபிஷியல் கொஸ்டினில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ரைட்டு தான். ஏன்னா ஃபோர்த் ஆப்ஷன் இதில் இருக்குது. ஆனால் தேர்ட் ஆப்ஷன் ரைட் தான். முதல் தீர்மானத்தை கொண்டவர் எஸ் சுப்பிரமணியன்னா ஜி. சுப்பிரமணியன். தேங்க்யூ.